Ashwin, Career Guidance Expert, Tamil Nadu Engineering Admissions 2026, PSG College of Technology, Coimbatore, one of the top engineering colleges in Tamil Nadu. போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கின் அடிப்படையில் அட்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் என்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2 வழியில் இந்த கல்லூரிக்கு உள்ளே வரலாம். ஒன்று, கவுன்சிலிங் மூலமாக போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வைத்துக்கொண்டு கவுன்சிலிங் கோட்டா அல்லது கவர்மெண்ட் கோட்டா மூலமாக உள்ள வருவது. மேனேஜ்மெண்ட் கோட்டா போர்ட் மார்க்ஸின் அடிப்படையில் கல்லூரிக்கு நேரில் விசிட் பண்ணும் பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த கல்லூரியில் என்னென்னவெல்லாம் இருக்குது, பசங்க இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது, எவ்வளோ பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, எவ்வளோ பேர் ஹை சேலரியில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, எவ்ரிதிங் ஃப்ரம் த வெப்சைட்லேருந்து எடுத்து என்னென்னவெல்லாம் அந்த வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப், அவர்களை நம்பி வரக்கூடிய மாணவர்களுக்கு கடைசி வருடம் முடித்து செல்லும் பொழுது வேலை வாய்ப்பையோ அல்லது கரியரில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பையோ அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறார்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் 360 டிகிரியில் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய வீடியோ இது. ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்ஸை பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் என்று வரும் பொழுது இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான பதிவை என்ன சொல்ல விருப்பப்படுகிறேன் என்றால், டாப் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, தொன்று இருக்கக்கூடிய கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி, அவர்களுடைய பிளேஸ்மெண்ட் பக்கத்தை போய் பார்த்தேன். தெளிவாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, டாப் சேலரி எவ்வளவு, 10 லட்சத்துக்கு மேலே எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்கிறாங்கிற என்டையர் டேட்டா வருஷம் தவறாமல் தீவிரமாக தெளிவாக கொடுத்துருந்ததை நான் பார்த்தேன். அப்போது ஒரு டாப் கல்லூரி என்பது என் காலேஜில் படிக்கிறவங்க எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு கட்டாயமாக தெரியப்படுத்தணும். இது அந்த டாப் கல்லூரியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்க நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உள்ளார்ந்த விஷயம். அதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் என்னென்ன டேட்டா, யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கிறாங்கிற டேட்டா கட்டாயமாக இருக்கும் அல்லவா, அந்த டேட்டாவை ஓப்பனில் போடுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போது சிஇஜி, எம்ஐடியில் கொடுத்ததை போல பிஎஸ்ஜி டெக்கில் எந்த ஒரு டேட்டாவும் அவர்களுடைய வெப்சைட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலையாக நான் பார்த்தேன். நானும் பல வழிகளில் ட்ரை பண்ணணும் அந்த டேட்டாவை வாங்கணும்னு. இந்த டேட்டா தான் நமக்கு கிடைத்தது அட் லாஸ்ட். இதுக்கு மேலே டேட்டாவை பிஎஸ்ஜி டெக் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான். வேற எந்த ஒரு டேட்டாவும் இங்கே மாணவர்கள் மத்தியில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு செய்தி. நிறைய பிரைவேட் கல்லூரிகள், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் என் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோ என்று கொடுக்கும் பொழுது இவர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏன்னா இந்த 3 கல்லூரிகள் தானே பிஹெச்டி டெக்கோட சேர்த்து கவர்மெண்ட் எய்டட் என்ஜினியரிங் காலேஜஸ். இந்த 3 கல்லூரியில் டேட்டாவை கொடுத்துருக்குறாங்களான்னு நான் போய் பார்த்தேன். பிளேஸ்மெண்ட் டேட்டா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஓப்பனாக இத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தால் இவ்வளோ பேர் எலிஜிபிள், இத்தனை பேர் தான் பிளேஸ் ஆகிருக்கிறான்னு அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்ததை போல் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. தியாகராஜர் இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அப்போது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள்லையும் தெளிவான டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வெப்சைட்டில் பிளேஸ்மெண்ட் டேட்டா இயர் வைஸாக எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளத்தில் பிளேஸ் ஆனான்னு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவும் இந்த கல்லூரியில் மிஸ்ஸிங். இந்த இடத்துல 2026 52 லட்சம் ரூபாய் ஹையஸ்ட் பேக்கேஜ்னு கொடுத்துருக்குறாங்க. 2025 62 லட்சம் ரூபாய்னு கொடுத்துருக்குறாங்களே தவிர அது ஹையஸ்ட் பேக்கேஜ் மட்டும்தான். பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 1282 அப்படின்னு போட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்களே தவிர எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்பெனியில் ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆனாங்கங்கிற டேட்டா இல்லை. இருந்தாலும் கம்பெனியை விட்டுருங்கன்னா சில கம்பெனிஸ் நான் உங்கள் காலேஜுக்கு வர்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்களாம். சரி, சொல்ல வேண்டாம். வி நீட். இப்போ 52 லட்சம்னா யார், எந்த ஸ்டூடெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால் டாப் கல்லூரிகளில் எந்த ஒரு டேட்டாவுமே பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீட்டாக இல்லாத ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்த்தேன். மாணவர்களிடையே கேட்கும் பொழுது
செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அதிகமாக இருக்க வேண்டும். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ட்ரிகர்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு கிடைத்தது. அதில் ஒரு மாணவர் என்னிடம் சொன்னார், சார் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் வந்தார் சார், நான் தான் என் காரில் போய் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் ஹெச்ஆரை, நாங்கள் தாங்க சார் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம், கல்லூரிகள்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் தான் சார் போய் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் என்று சொன்னார். அப்போது இந்த இடத்துல ப்ரைவேட் கல்லூரிகள் வந்து இப்போ பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பசங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே தீவிரமான ட்ரைனிங், போன உடனே ஆப்டிடியூடு கோடிங்னு பயங்கரமாக அவங்கள வெளிப்படுத்துறது, ஃபஸ்ட் இயர்லேருந்தே வேகமாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்பீடில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் 20 லட்சத்துக்கு மேலே இத்தனை மாணவர்கள், 10 லட்சத்துக்கு மேலே இத்தனை மாணவர்கள்னு அதிதீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வரக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்டு கூட்டிகிட்டு வந்து காலேஜில் காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இன்ட்ராக்ட் பண்ண வச்சு ஃபாரின் லாங்குவேஜஸை விடிய உட்காந்து சொல்லி கொடுத்து அப்போது நீங்களே எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வெளியே போய் படிச்சுக்கோ, ட்ரைனிங்க்கு வெளியே போய் படிச்சுக்கோ என்று இருக்கும் பொழுது இந்த இடத்தில் இப்போல்லாம் ஜென்-Z மாணவர்கள், அந்த காலத்துலையெல்லாம் ஜென்ரலாகவே இந்த கல்லூரிக்குள்ளே போகக்கூடிய மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கி போகும் பொழுது அவர்களாக படித்தாங்க, நாமளாக ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. இப்போ மார்க் வாங்கி போகிற மாணவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி விட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்தில் மாணவர்கள் மத்தியில் ஒரு சோம்பேறித்தனமும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை முறுக்கலைன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து அந்த மாணவர்கள் தேர்ட் இயரில் போய் பிளேஸ் ஆக மாட்டாங்க, கட்டாயம் தோற்று போயிடுவாங்க. இப்போவெல்லாம் கம்பெனிக்காரன் வந்து ஆன் கேம்பஸ் இன்டர்வியூலாம் நான் வரமாட்டேன், நீ பிராண்டட் காலேஜில் படித்தா எனக்கு என்ன, எனக்கு ஸ்கில்லு தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஸ்கில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த கல்லூரியிலேயே 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ் 4 கோர்சஸ் இருக்குங்க. அந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை, பசங்களை முறுக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறது, ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் குறைவு அப்படிங்கிறது தான் மாணவர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போது மாணவர்களுக்கு இனி ஜெயிக்க வேண்டும் என்றால் இனி ஸ்கில்லு தான், பிராண்டெல்லாம் இல்லை. அதை புரிந்து கொண்ட பிரைவேட் கல்லூரிகள் எல்லாம் விடிய உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கல்லூரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கல்லூரியுடைய அலுமினை பேஸ், அந்த அலுமினை தொன்று தொட்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த கல்லூரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணக்கம் என்பது அலுமினை பேஸ். அவங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்றைக்கும் சிஇஓவாக, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுடைய விஷயத்தில் இந்த கல்லூரிக்குள்ளே இன்னும் மாணவர்கள் எடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலுமே இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த ஏஐஎம்எல், EEE, கொஞ்சம் மெக்கானிக்கல், ஈவன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு எப்படியாச்சும் அந்த பிராண்டுக்கு கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆன் கேம்பஸில் வந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. NIRFலையும் இவங்க டாப் 100க்குள் இருக்கிறதுனால சில கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர்றாங்க. ஆனால் உள்ளே வரும் பொழுது மாணவர்கள் திறமையாக இருந்தால் தான் வேலைக்கு எடுப்பான். NIRFங்கிறது பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறதே கிடையாது, சுத்தமாக பார்க்குறது கிடையாது, ரிசர்ச் ஓரியன்டாக தான் பார்க்குறாங்க. நம்ம பையனுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக வேணும், பிளேஸ்மெண்ட்டு தான் வேணும் என்று இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது. அதுவுமே சாரி என் பையன் மார்க் குறைவு சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நாங்கள் வந்து பிஹெச்டி டெக்கில் தான் படித்தாகணும் அப்படின்னு சொல்லி நான் போய் அந்த கல்லூரியில் வந்து நான் சேர்த்திட்டேன் சார் அப்படின்னா, உங்கள் பையன் செல்ஃபாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னாங்கிறத கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களாம் படிச்சுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் குறைவாக மார்க் வாங்கினவங்களாம் யாரோ ஒருத்தர் ட்ரிகர் வேணும். ட்ரிகர் இருந்தால் தான் சார் என் பையன் படிப்பான் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு எங்கே ட்ரிகர் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்க வைக்கிறாங்களோ அந்த கல்லூரியை பார்த்து மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க, பயோடெக்னாலஜி, அப்புறம் இந்த பயோமெடிக்கலு, ப்ரொடக்ஷனு, மெட்டலர்ஜி, அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ஃபேஷனு, டெக்ஸ்டைல், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படிப்பது போல் இருந்தால் கட்டாயமாக அந்த கல்லூரிக்குள்ளே படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு பிளேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குதா, பிளேஸ் ஆக முடியுமா, நீங்கள் எவ்வளோ சம்பளத்தில் பிளேஸ் ஆனீங்கிற அந்த வார்த்தையை கேட்டு கம்பல்சரியாக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவுறுத்தல். சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிஹெச்டி டெக்கில் படித்தானா சார், மிகப்பெரிய இடத்துல இருக்கிறான் சார்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்,
இன்னைக்கு அதே போல் ஒரு சூழல் நிலவுதாங்கிறத கல்லூரிக்குள்ளே போய் கட்டாயமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கல்லூரியை கேட்டு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்காதனால கல்லூரியில் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸாக இருந்தால், அதாவது இங்கே பாருங்கள் எஸ்எஸ் என்று இருக்கும் பொழுது செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸு, எஸ்எஸ் இல்லை என்றால் ஆர்டினரி கவர்மெண்ட் கோர்ஸ். அப்போது இந்த இடத்துல கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் 23,000, அதில் நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சார் என்று இருந்தால் 18,000, எஸ்சி எஸ்சி எஸ்டி என்று வரும் பொழுது 18,000 நீங்கள் ஃபீஸ் கட்டணும். இதே அந்த எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கக்கூடிய அந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு 90,000, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் என்று வரும்பொழுது சுமார் 65,000 நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று வரும்பொழுது எல்லாம் சேர்த்து 1.5 to 2.5 lakh. இது வந்து ஜென்ரலாக மாணவருடைய ரெஃபர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்டையும் கொஞ்சம் பார்த்து மாலுக்கு சொல்லியிருக்கு. தோராயமாக இதற்கு ரெடி ஆகணும், அவ்வளோதான். ரைட். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது. 4 ஷேர் 2 ஷேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இந்த ஃபீஸ் வசூலிக்கப்படுகிறது. பாய்ஸுக்கு 98,000, கேர்ள்ஸுக்கு வந்து 4 ஷேர்னா 95, 2 ஷேர்னா 1,28,000 இது போல் வசூலிக்கப்படுகிறது. மாணவர்கள் இதில் வந்து நீங்கள் இதுவும் காலேஜுக்குள்ளே போய் எதாக இருந்தாலும் காலேஜுக்குள்ளே போய் கட்டாயம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஐடியா கிடைப்பதற்காக இந்த வீடியோ நாம் எப்போவுமே கொண்டு வரோம். ரைட். இதில் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சார் கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்தில் இந்த கட் ஆஃப் நாம் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக. ரைட். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குனா எவ்வளோ வேணும்? 198.5, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 197.5, பிசி முஸ்லீம் 196, எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி என்று கொடுத்துருக்கிறோம். இது வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க. இது வந்து எக்ஸ்பெக்டடாக நாம் கொடுத்துருக்குறோம். ரைட். இந்த வருஷம் வந்து ஒரு 195க்கு மேலே 200க்குள்ளே கொஞ்சம் மாணவர்கள் குறைவாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சேஃபர் சைடு, இதுக்கு கீழே இருந்தால் கட்டாயம் சீட் கிடைக்காதோ என்று எடுத்து வச்சு கொடுத்துருக்குறோம். போன வருஷத்தை விட ஒரு 0.5 to 1 கட் ஆஃப் வரைக்கும் இது குறைச்சி தான் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இது ஒரு சேஃபர் சைடு கட் ஆஃப். ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இசிஇ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கெல்லாம் கம்யூனிட்டி இங்கே இடத்துல கொடுத்துருக்குறோம். இதே கவர்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வேணும்னா சிவில் இன்ஜினியரிங் இதுதான் கட் ஆஃப். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃப். பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃப். ஸோ இது போன்ற கட் ஆஃப்ஸ் வந்து நீங்கள் மாணவர்கள் வெரிஃபை பண்ணி இந்த கல்லூரியில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்த கல்லூரியை பற்றின டேட்டா அந்த வெப்சைட்டில் அவ்வளோதான் இருக்கிறது. அதே போல் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது 3rd இயரில் தான் ஆப்டிடியூட் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். பட் நிறைய கல்லூரிகள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த ஆப்டிடியூட் ஸ்கில்லை வந்து மாணவர்களுக்கு எம்பவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், ஆப்டிடியூட் ஸ்கில் அப்படிங்கிறது செமஸ்டர் 5 தான் கொண்டுட்டு வராங்க. 5th செமஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவெல்லாம் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து 4 வருஷம் கழிச்செல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரதில்லை, 3 வருஷம் கழிச்செல்லாம் வரதில்லைங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கணும். செகண்ட் இயர் முடிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறான். இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறவங்கள ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி போடுறது இந்த ஆப்டிடியூடில் கேள்வி கேட்டு தான். அப்போது ஆப்டிடியூட் ஸ்கில்ங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஃபஸ்ட் இயர்லேருந்தே நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நம்ம பார்த்தோம். என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறது வந்து அப்டேட்டட், அதாவது லாஸ்ட் 1.5 இயராகவே நான் பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த கம்பெனிஸ் அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த கம்பெனிஸில் எந்த கம்பெனி 2026 வந்தாங்க அப்படிங்கிற டேட்டா இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருந்ததாகவும் நான் பார்த்தேன். பிஜி டெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை விடிய உட்காந்து தேடி அவங்களோட வெப்சைட்டை போய் எடுத்து பதம் பார்த்து அதில் ஏதாச்சும் வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி டேட்டா இருந்ததுன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி அவர்களிடையே இதை போட சொல்லி, எப்படியாவது இப்படி தான் நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், போட சொல்லி அதற்கான டேட்டாவோடு கட்டாயமாக எல்லா டாப் மோஸ்ட் காலேஜ் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸிலிருந்து பிளேஸ்மெண்ட் டீன் வரைக்கும் வி ஹாவ் த கான்டாக்ட். ஸோ தட் எப்படியாச்சும் அவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்முடைய மாணவர்களுக்கு காண்பித்து விடுவோம் என்று தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ கட்டாயமாக அடுத்த வீடியோவில் அடுத்த டாப் கல்லூரியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டோன்ட் மிஸ் எனி வீடியோஸ் ஃப்ரம் அவர் சைட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வன்.